நம்ம எல்லாரும் ஒரு பொய்யை கேட்டே வளர்ந்துருக்கோம். ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா நமக்கு அது கிடைச்சிடும்னு. ஸ்டடி ஹார்டர், ஒர்க் லாங்கர், புஷ் மோர். ஆனா இதுக்கான ரிசல்ட் பர்ன் அவுட் ஆகி ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ல நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணாம அதே இடத்துல இருப்போம். இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இல்ல? நம்மளோட 100% எஃபர்ட் போட்டும் அதுக்கான ரிசல்ட் வராம இருக்கிறது. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ட்ரை பண்ணலன்னு இல்ல, ரொம்ப ஹார்டா ட்ரை பண்றதுதான். இது கிவ் அப் பண்றதுக்கான வீடியோ இல்ல, உங்களை வேக்கப் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஏன்னா லைஃப்ல உண்மையா வின் பண்றவங்க லைஃப வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓவர் ட்ரை பண்றது ஃபியரோட ஒரு சைன். ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி சக்சஸ் ஆகணும்னு டெஸ்பிரேட்டா இருக்கிறது மூலியமா இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு மெசேஜை நீங்க சொல்றீங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்கில் பத்தாதுன்னு. ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்க போறீங்க. அதுக்காக ரொம்ப ஓவர் ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்டேஜ்ல ஏறி ஒளறி ஆக்வர்ட் ஆகிடும். அப்படி இல்லாம காமா நேச்சுரலா இருந்து ஸ்பீச் கொடுத்தாதானே மக்கள் அட்ராக்ட் ஆவாங்க. சக்சஸ் ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி. நீங்க துரத்திட்டு போனீங்கன்னா அது பறந்துரும். அதுவே ரிலாக்ஸா காமா உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்க கையில உட்காரும். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஓவர் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வேலையை ஸ்ட்ராங்கா பண்ணணும், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஓவர் ட்ரை பண்றதுனால அந்த விஷயம் ரெசிஸ்ட் தான் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க கைய ஃபோர்ஸா புடிச்சிட்டு தண்ணிய பிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளவு டைட்டா பிடிக்கிறீங்களோ அதை விட அதிகமா தண்ணி கீழே கொட்டும். அதேதான் லைஃபுக்கும். ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது. அதுவே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி யோசிங்க. ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மட்டும் அதுல வின் பண்ணிட மாட்டாங்க. அவங்க ஒரு ரிதம்ல மூவ் பண்ணணும், எப்போ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ டிஃபென்ஸ்ல இருக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைஃப் கூட அதேதான். நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா அது கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகும். பட் லாங் ரன்ல அது உங்களை பிரேக் பண்ணி டயர்ட் ஆக்கிடும். ஃப்ளோல போனீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆக முடியும். ஒரு ஆர்ச்சர், அதாவது அம்பு விடுறவங்க, அவங்க எப்படி ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரிங்க புல் பண்ணிட்டு எய்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம லைஃப்ல பாதி பேரு ரிலீஸே பண்ண மாட்டோம். ஓவர் திங்க், ஓவர் பிளான், ஓவர் கண்ட்ரோல், இது எல்லாமே பண்ணி ஆரோவை கையிலே பிடிச்சிட்டு இருப்போம். இப்படி பண்ணிட்டு இருந்தா லைஃப் ஃபார்வர்ட் ஆகி போகாது. ஒரு கோலை செட் பண்ணுவோம், ஆனா அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி பாசிபிள், இதெல்லாம் எப்படி நடக்கும், அப்படி இப்படின்னு ஓவர் திங்க் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டோம். இதுக்கான ரிசல்ட் ஆங்ஸைட்டி தான். சோ ட்ரிக் என்னன்னா, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எய்ம் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரிலீஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் டீப் ஆனது. நீங்க உங்க லைஃப்ல ஒரு விஷயம் ரொம்ப தேவைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க கையை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும்னு ஓவர் ட்ரை பண்ணீங்கன்னா அதுவே உங்களை இன்செக்யூரா ஃபீல் ஆக வைக்கும். நீங்க ரிச் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணீங்கன்னா அதுவே உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு புவர்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிச்சுக்கிட்டு இருக்கும். இது எதனாலனா, நீடிங் ஈக்குவல் டு லேக். அததான் இன்னர் டென்ஷன் சொல்லுவாங்க. அது உங்களோட ஃப்ளோவை ரொம்பவே பிளாக் பண்ணும். அதனால இனிமே எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லாம என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் எனர்ஜி மாறும். ஒரு விஷயத்த சேஸ் பண்ணி ஓடாம இருந்தீங்கன்னா லைஃப் உங்களை ஃபேவர் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயம்னா உங்களுக்கு தானாவே கிடைக்கும். சின்ன குழந்தைங்க விளையாடுற பார்க்ல போய் பாருங்க. பசங்க எவ்வளவு ஜாலியா விளையாடுறாங்கன்னு. அவங்க மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, சிரிப்பாங்க, விழுந்தா கூட திரும்ப எழுந்து விளையாடுவாங்க. அவங்க பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருப்பாங்க. நாளைக்கு என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. அதுதான் ரியல் ஹாப்பினஸ். இப்போ நம்மளோட கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னு. ஃபுல் டைம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றோம், ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு டென்ஷன் ஆகுறோம், ஓவர் திங்க் பண்றோம். உங்களுக்கு பிடிக்கிற வேலையை ஜென்யூனா ஹார்ட்ல இருந்து செஞ்சு பாருங்க. இப்படி பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு உங்களோட எனர்ஜி ஃபீல் ஆகும். இதுவே உங்களை லைஃப்ல அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போகும். இந்த விஷயம்லாம் உங்க லைஃபை சின்னதா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.